நாம் ஜெபம் பண்ணிட்டு நான் கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எல்லாருமே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுதெல்லாம் இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. அதாவது கடந்த வாரத்தில் நம்முடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். எல்லா தேவைகளும் உங்களுக்கு என்ன வேணும் என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. வேதவசனம் நீங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமா செய்வார். நீங்க இப்ப என்ன நினைச்சு வந்திருக்கீங்களோ அதை காட்டிலும் அதிகமாய் செய்கிற ஒரு தேவன் சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால நாம் எதை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் எல்லாவற்றையும் தேவன் தருவார். அல்லேலூயா. தேவனால எல்லாமே கூடும். தேவனால கூடாத காரியம் எதுவுமே இல்லை. அதனால ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறபடியினால் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை அந்தந்த நேரத்துல தான் தருவார். அதாவது முன்கூட்டியே தருவாருன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. முன்கூட்டியே தருவாருன்னு வேதவசனம் நமக்கு அதுக்கு தகுந்த ஆதாரம் இல்லை. ஆனா அந்தந்த நேரத்துல அதன் காரியத்தை நேர்த்தியாய் செய்து முடிக்கிற ஒரு தேவன். எந்த நேரத்துல உங்களுக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க கூடாது என்பது தேவனுக்கு தெரியும். அதனாலதான் அந்த காலம் நேரம் வரும்போது ஆண்டவர் தருவார். அதுக்கு முன்னாடி தரமாட்டார். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறபடியினால் நாம் என்ன செய்யணும்னா அந்த வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். அப்போ ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். நம்ம குடும்பத்துக்கு என்ன தேவை, உங்க பிள்ளைகளுக்கு என்ன தேவை, எல்லாவற்றையும் ஆண்டவர் நிச்சயமாகவே தருவார். ஆனா நாம் என்ன செய்யணும்னு சொல்லி அந்த வசனம் சொல்லும் போது ஆண்டவருடைய ராஜ்யத்தை என்ன செய்யணுமா, தேடணுமா. ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் என்ன செய்யுமா, கூட கொடுக்கப்படும். நிறைய நேரங்கள் உங்களுக்கு நான் சொல்லி நினைக்கிறேன். கடைக்கு போய் நம்ம நினைச்சிடும் ஒரு இட்லி வாங்க போறோம். இட்லி வாங்க போனா இட்லி தான் கேட்கிறோம். ஒரு 2 இட்லி கொடுங்க, இல்ல 4 இட்லி கொடுங்க. சட்னி சாம்பார் என்ன செய்யறாங்க, பிரியா தராங்களா இல்லையா? இல்ல சட்னி சாம்பார் கேட்கறோமா? இட்லி கேட்டா சட்னி சாம்பார் தானாகவே வந்துடும். அதே போலதான் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடும் பொழுது இந்த உலக பிரகாரமான அத்தனை ஆசீர்வாதங்களும் இந்த உலகத்துல காணப்படக்கூடிய தேவைகள் என்னென்ன தேவையோ எல்லா தேவையும் எப்படிமா தானாகவே வரும். அப்போ தானாய் வரக்கூடிய ஒரு காரியங்களை நாம் தேடாமல் ஆண்டவருடைய ராஜ்யத்தை நாம் என்ன செய்யணுமா, தேட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய ராஜ்யம் என்ன தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம் என்ன? அல்லேலூயா. அதாவது ஆண்டவர் வானத்தையும் பூமி உண்டாக்கினார். ஒரு நல்ல தெய்வம். இன்றைக்கு நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது பெரிய ஒரு பாக்கியம். அதாவது கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. பாக்கியம் என்னதுன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நம்மலாம் மற்ற ஜனங்களுக்கு நம்மளை பார்க்கும்போது அர்த்தமாக ஒருவேளை தோணலாம். ஏன்னா நம்மகிட்ட ஆசீர்வாதம், அதாவது உலக பிரகாரமான ஆசீர்வாதம், வீடு சின்னதா இருக்கலாம், இல்ல நம்முடைய பணமோ எல்லாத்துக்கும் நம்ம குறைஞ்சதா இருக்கலாம். நம்மளை பார்க்கும்போது எல்லாருக்கும் அற்பமா தெரியும். ஆனா நாம் யாரை தெய்வமா கொண்டு இருக்கிறோம்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர். அல்லேலூயா. அது பெரிய ஆசீர்வாதம். அதை காட்டி வேற ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்வது பெரிய ஒரு காரியமா இருக்கிறதுனால அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நாம் என்ன செய்யணுமா, தேட வேண்டும். அல்லேலூயா. அதாவது ராஜ்யம்னா ஒரு ஆளுகை. ராஜ்யம் என்னது? இப்போ தமிழ்நாட்டை ஆளுகை செய்தாரு ஸ்டாலின். ஸ்டாலின் தானே தெரியுங்களா? ஸ்டாலின் ஆளுகை செய்கிறார். இன்னொரு 1 வருஷம் இருக்கு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் யார் ஆளுகை செய்வான்னு தெரியாது. அப்போ இந்த தமிழ்நாடு ராஜ்யம் யார் கையில இருக்கு? ஸ்டாலின் அவருடைய கையில இருக்கு. அதே போலதான்
தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ஆளுகை ஒன்று இருக்கிறது. அந்த ஆளுகையை நம்ம என்ன செய்யணுமா? தேட வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள் நம்ம தேடுறோம். நம்ம எத்தனையோ காரியங்களை தேடுறோம். வேலை தேடுறோம், படிப்பை தேடுறோம், பணத்தை தேடுறோம், பொருட்களை தேடுறோம். தேடி தேடி நம்ம என்ன போகிறோம். என்னைக்காவது நம்ம தேடாம இருக்கிறோமா? ஒரு நாள், ஒரு பொழுது நம்ம ஏதாவது தேடாம இருக்கிறோமா? தேடாம இருக்கிறோம். சொல்லுங்க. எல்லாத்தையுமே ஏதாவது தேடிட்டு தான் இருக்கிறோம். வீட்டுல வேலை இல்லாம, வேலை ஒரு வேலை லீவா இருக்கும், லீவா இருந்தாலும் வீட்டுல சும்மா இருக்கும். அதாவது 6 நாள் வேலை பாக்குறாங்க, சண்டே தான் லீவு. அந்த சண்டே என்ன செய்யறாங்கன்னா நல்லா தூங்கி எந்திரிச்சு, ஐயோ சாப்பாடு சமையல் பண்ணணுமே, தேடுறோமா இல்லையா? சமையல் பண்ணணும், அதுக்கு என்ன வேணும்? அப்படி ஒவ்வொரு காரியங்களையும் நாம் ஒவ்வொரு நாளும் தேடிக்கொண்டிருக்கிறோம். தேடாத நாட்களே கிடையாது. அல்லேலூயா. நம்ம தேடாம இருந்தது இல்ல, தேடாம இருக்கீங்களா? எதையாவது நம்ம தேடும், தேடாம நம்ம இருக்கிறதே கிடையாது. அதனால மனுஷன் ஒவ்வொரு காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறான். தேடாத எந்த மனுஷனையும் எந்த மனுஷனையும் பார்க்க முடியாது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் எத்தனையோ காரியங்களை நாம் தேடினாலும் நாம் தேட வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால் தேவனுடைய ஆளுகையை நாம் தேட வேண்டும். அப்போ நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட நம்மை ஆளுகை செய்வது யாரு? தேவன் தான். நம்மளை யார் ஆளுகை செய்கிறார்? தேவன். நாம் யாருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறோம்? அதாவது யாருடைய ராஜ்யத்துக்குள்ள நாம் இருக்கிறோம் என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் இருக்கிறதுனால அந்த ராஜ்யத்துக்குரிய அந்த காரியங்களை மாத்திரம் தான் செய்யணுமா? தேட வேண்டும். அல்லேலூயா. ரட்சிக்கப்படுவது ஒரு விஷயமா இருந்தாலும் நாம் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று சபைக்கு வருவது ஒரு பெரிய விஷயம் தான். ஆனாலும் சபைக்குள்ள வந்த பிறகு நாம் தேட வேண்டியது என்னால் இயேசுவை தான் என்ன செய்யணும்? அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்கு வரோம், பாஸ்டாவே இருக்குமே, என்ன தேடுறோம்? பணத்தை தேடுறோம். பணத்தை தான் தேடுறோம். சர்ச்சுக்கு வராங்க, ஏதாவது நமக்கு கிடைக்காதா வரோம் இல்லையா? அல்லேலூயா. நமக்கு என்ன கொடுத்தாலும் பத்த மாட்டேங்குது. உண்மையா இல்லையா? எவ்வளவு கொடுத்தாலும் பத்த மாட்டேங்குது. அதாவது 1000 ரூபாய் கொடுத்தா 1000 இன்னொரு 500 ரூபாய் கொடுத்தா நல்லா இருக்கும். சரி, 1 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. 1 லட்சம் ரூபாய் இன்னொரு 10,000 சேர்த்து கொடுத்தா நல்லா இருக்கும். 1 கோடியா கொடுத்தாலும் இன்னொரு 1 கோடி கொடுத்தா நல்லா இருக்கும். ஏதாவது போதும் சொல்றோமா? இப்படி பணம் ஏதாவது என்ன எதனாலும் தேடிக்கிட்டு தான் இருக்குங்க. போதும் நம்ம சொல்றதுக்கு வாய் வர மாட்டேங்குது. அப்போ இன்றைக்கு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட பிறகு பணத்தையே இன்னைக்கு நாடிக்கொண்டிருக்கிறான். பணத்தையே தேடுற ஒரு கூட்டம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இப்படி மனுஷன் ரட்சிக்கப்பட்ட பிறகு மனுஷனுடைய தேடுதலே வித்தியாசமா இருக்கு. இன்னும் ஒரு வீடு வாங்கலாமா, இன்னொரு கார் வாங்கலாமா, இன்னொரு பைக் வாங்கலாமா. மனுஷனுடைய தேடுதல் ஃபுல்லாவே இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் தான் காணப்படுது. அல்லேலூயா. ஒரு வீடு இருக்கும், இன்னொரு வீடு கட்டினா நல்லா இருக்கும். அந்த வீட்டை வாடகை விட்டு நம்ம என்ன செய்யலாம்? இந்த வீட்டுல இருந்துட்டு அந்த வீட்டு வாடகை வாங்கி இந்த லோனை கட்டிக்கலாம். வாங்க பாருங்க. இப்படி மனுஷன் வீட்டுக்கு மேல வீடை கட்டுறதுக்கும் பணத்துக்கு மேல பணம் வேணும்னு சொல்லி பணத்துக்கு தான் இன்னைக்கு பணத்தை தேடுகிற ஒரு மனுஷனாய் இப்படி மனுஷன் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு காரியத்தை ரட்சிக்கப்பட்ட பிறகுதான். நான் ரட்சிக்கப்படாதவங்க பேசல. இயேசுவை அறிந்த பிறகு நம்ம என்ன தேடிக்கிறோம்? பணத்தையும் பொருட்களையும் இப்படிதான் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆளுகைக்குள்ள இருக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து இயேசு என்ன சொல்லுகிறார், இயேசு எப்படி பேச சொல்றார், அந்த காரியங்களை குறித்து தேட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னும் புரியுற மாதிரி உங்களுக்கு சொன்னா, நாம் யார் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுனா தேவனுடைய கண்ட்ரோல்ல நம்ம இருக்கணும். யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கணும்? இதான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதற்கு அர்த்தம். யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கணும்? இந்த போன் இருக்கு, செல்போன் வச்சிருக்கோம், எல்லாருமே வச்சிருக்காங்க.
அந்த போன் யார் கண்ட்ரோல்ல இருக்கும்? உங்க போன் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும், என்னுடைய போன் என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கும். அதே போல நாம் தேவனுடைய ராஜ்யமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வந்துவிட்டோம். தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குன்னா நமக்குள்ளதான். தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கு தெரியுமா? தெரியுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்கு சொல்லிடாதீங்க தயவு செய்து. பரலோகத்துல இல்ல, நமக்குள்ள இருக்கு. தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கு? நமக்குள்ளதான் இருக்கு. அது பரலோக ராஜ்யம் சொல்லி பரலோகத்தை பாற்றக்கூடாது. நமக்குள்ளதான் தேவனுடைய ராஜ்யம் இருக்கு. நீங்களும் நானும் எந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கோம்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கும். அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற நாம் அந்த இயேசு கிறிஸ்துவுடைய கண்ட்ரோலை விட்டு நாம் வெளியே வரக்கூடாது. இதான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது. அதனால தேவனுடைய கண்ட்ரோலை மீறி நம்ம வெளியே போகக்கூடாது. அப்படி போனால் நம்முடைய வாழ்க்கையில அது வந்து ஆசீர்வாதமா இருப்பது கொஞ்சம் கஷ்டம். தேவனுடைய கண்ட்ரோலை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. சில ஒரு அதாவது கல்யாணம் முடிஞ்சு திருமணம் ஆனவங்க பார்த்து சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, இவன் மனைவி பேச்சவே கேட்கறான். மனைவி கண்ட்ரோல் தான். கேட்டிருக்கீங்களா? மனைவி சொன்னா மந்திரம் இல்ல, மனைவியுடைய கண்ட்ரோல்ல இருப்பாங்க. சில கணவர், சில மனைவி கணவனுடைய கண்ட்ரோல்ல இருப்பாங்க. இப்படி அவங்களை விட்டு வெளியே போகாதபடி அவங்களுடைய கண்ட்ரோல், அவங்க என்ன சொல்றாங்க அதை மட்டும்தான் செய்வாங்க, மற்ற யாரும் எதையும் செய்ய மாட்டாங்க. அதே போலதான் இயேசுவின் ராஜ்யத்தை தேடுவதற்கு அர்த்தம் என்னன்னா, நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய கண்ட்ரோலை விட்டு அவரை விட்டு வெளியே எங்கேயும் போகக்கூடாது. அதை விட்டு தாண்டிடக்கூடாது. தாண்டியாச்சுன்னா அதனால தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற நாம் தேவனுடைய கண்ட்ரோலை விட்டு தேவனுடைய ஆளுகையை விட்டு எந்த சூழ்நிலையும் வெளியே போகக்கூடாது. வெளியில போனால் நம்முடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை நாம் என்ன செய்யணும்? சந்திக்க வேண்டியது இருக்கிறது. அல்லேலூயா. அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில அடிக்கப்பட்டு நமக்காக ரத்தம் சிந்தி ஜீவனையே கொடுத்து மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பி இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். நம்மளை ரட்சித்து இருக்கிறார். எல்லாம் நமக்கு நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்மளை கொண்டு வந்து விட்டார். தேவனுடைய ராஜ்யம் எப்படி தெரியுமா இருக்கும்? அங்க வந்து சமாதானம் எப்பொழுதுமே இருக்கும். தேவனுடைய ராஜ்யத்துல என்ன இருக்கும்? சமாதானமும் சந்தோஷமும் எப்பொழுதுமே இருக்கும். சமாதானத்துக்கும் சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம். அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள சமாதானமும் சந்தோஷமும் குறைவே இருக்காது. ஆனா நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கு? நமக்குள்ளதான் இருக்கு. அப்ப நமக்கு சந்தோஷமும் இல்ல, சமாதானம் இல்லை. ஏன்? காரணம் என்ன? நான் தேவனுடைய கண்ட்ரோல்ல தேவனுடைய ஆளுகையை விட்டு வெளியே வந்து இருக்கோம். இதான் காரணம். அதாவது ஒரு மனுஷன், அதாவது சமாரியார் ஒரு மனுஷன் தான். அவன் வந்து இருந்த இடம் எருசலேம். இருந்த இடம் இது எருசலேம். எருசலேம் வந்து தேவனுடைய வீடு, தேவனுடைய சபை. அந்த எருசலேமை விட்டு அவன் வெளியே வந்துட்டான். யாரை விட்டு வெளியே வந்துட்டான்? தேவனுடைய ஆளுகையை விட்டு தேவனுடைய கண்ட்ரோலை விட்டு வெளியே வந்துட்டான். வெளியே வந்து எரியோ போற வழியில போயிட்டு இருக்கான். அப்படி போகும் பொழுது என்ன ஆச்சுன்னா, நாளைக்கு திருடர்கள் கள்ளர்கள் பிடிச்சுக்கிட்டாங்க. எருசலேம்ல இருக்கிற வரைக்கும் கல்லர்லாம் பிடிக்கல. தேவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற வரைக்கும், இயேசுவின் ஆளுகையில இருக்கிற வரைக்கும் என்ன செய்ய முடியல? எந்த திருடரும் அவனை பிடிக்கல. ஆனா இவன் எருசலேமை விட்டு வெளியே போனா கல்லர் எல்லாம் பிடிச்சிட்டாங்க. திருடம் பிடிச்சா என்ன ஆகும் பாத்துருக்கீங்களா? திருடம் பிடிச்சா நம்மகிட்ட இருக்கா இல்லையா? இல்லைனாலும் என்னமா அடிச்சாலும் போட்டு போயிருவான். சும்மா விட்டுட்டு போவானா? அவனை அடிச்சு குத்து உயிராய் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு நிலைமையில அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவனை போட்டுட்டு போயிட்டாங்க. எப்படி இருக்கான்? நல்லா இருந்த ஒரு மனுஷன், நல்லா இருந்தான், சமாதானமா இருந்தான், சந்தோஷமா இருந்தான். அந்த சந்தோஷத்தையும் அந்த சமாதானமா இருந்த அந்த மனுஷன் அந்த எருசலேமை விட்டு வெளியே போனா என்ன போச்சு? சந்தோஷமே போச்சு. வலி, ஒரே வலி. குத்துவீரா இருந்தா அப்படி வலிக்குமா வலிக்காதா? உயிருக்கு போராடி நாம இருந்தா எப்படி இருப்பாங்க? எவ்வளவு கஷ்டம் இருக்கும், எவ்வளவு வலி வந்திருக்கும்.
அந்த வழியோடு அந்த வேதனையோடு அவன் நினைச்சான் வழியில கிடக்கிறான். அப்படி உயிர் போகிற நிலைமையில துடித்து கொண்டு இருக்கிறான். கல்லர் கையில அகப்பட்டு கொண்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு போராடி கொண்டு அவ்வளவு வலியோடு வேதனையோடு சிக்கி சின்ன பின்னமாக அப்படியே அந்த குற்றுயிரோடு அவன் கிடக்கிறான் அந்த மனுஷன். காரணம் என்ன? தேவனுடைய கண்ட்ரோலை விட்டு வெளியே போனதுதான். அதனால நாமெல்லாம் தேவனுடைய பிள்ளைங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு போயாச்சுன்னா நம்ம யார் கையில பஸ்டாகப்படுவோம்? திருடர் கையில தான் இருக்கிறோம். திருடனா யார் தெரியுமா? இந்த உலக உலக ஏதோ 10க்கு 20க்கு கொள்ளடி அவங்க கிடையாது. பிசாசு. யாரு? பிசாசு. ஹல்லேலூயா. பிசாசு கையில எப்ப அகப்படுறோம்? ஆண்டவருடைய கண்ட்ரோலை விட்டு, ஆண்டவருடைய ராஜ்யத்தை விட்டு நாம் வெளியே போகும் பொழுது, தேவனுடைய ஆளுகையை விட்டு நாம் வெளியே போயாச்சுன்னா நாம் யார் கையில அகப்படுறோம்? திருடன் கையில அகப்படுறோம். பிசாசுடைய கையில அகப்படுறோம். அதனாலதான் சபைக்கு வாங்க, சபைக்கு வராம இருக்கக்கூடாது. நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் சபைக்கு எடுத்தீங்க போங்க அப்படின்னு சொல்றது காரணம் அதுதான். அது மாத்திரம் இல்ல, டெய்லி நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை தேடாம இருக்கவே இருக்கக்கூடாது. நம்ம சூழ்நிலையை காரணம் சொல்றோம். இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியது இருக்கு, இப்படி நிறைய காரணம் சொல்றோம். காரணம் சொல்றது அது உங்களுடைய காரணமா இருக்கலாம். ஆனா அப்படி காரணம் சொல்றதுனால நீங்க யார் கையில அகப்படுறீங்க? அன்னைக்கு திருட கையில அகப்படுறீங்க. ஒரு நாள் நீங்க ஜெபிக்கணும்னா அன்னைக்கு யார் கையில அகப்படுறீங்க? திருட கையில அகப்பட்டாச்சுன்னா உங்களுக்கு சந்தோஷம் இருக்குமா? இருக்கிறதெல்லாம் புடிங்கி விட்டுருவான். சந்தோஷம் இருக்குமா? ஐயோ என் பணம் போச்சு, என் நகை போச்சு, அழதான் செய்யணும். அழுக வருவதற்கு காரணம் என்ன? நம்ம என்ன செய்யறோம்? எழுந்து தேவனை தேடாதுனா. ஹல்லேலூயா. அதனாலதான் டெய்லி தேவனை தேடுங்க, டெய்லி ஜெபம் பண்ணுங்க, டெய்லி பாட்டு பாடுங்க. எங்க போனாலும் நீங்க ஜெபிக்காம இருக்க கூடாது. இதெல்லாம் சொல்லது காரணம் என்ன? இதுதான். கல்லர் கையில என்ன செய்யணும்? அகப்பட்டுறணும். அப்படி அகப்பட்டாச்சு நம்மளால அவனால தப்பிக்க கஷ்டம், முடியாது. ஏன்னா அந்த மனுஷன் குத்து அப்படி அடிபட்டு வழியில கிடக்குறான். அங்க இருந்து யார் தெரியுமா வரா? ஒரு ஆசாரியன் வரும். ஆசாரியன் யாரு தெரியுங்களா? ஊழியக்காரர். ஒரு ஊழியக்காரர் வந்து பாக்குறாரு, அடிபட்டு இருக்கு, இந்த மனுஷன் அடிபட்டு இருக்கு. உடனே என்ன செய்ய போயிட்டாரு, என்ன போயிட்டாரு, ஒண்ணுமே பண்ணல. அவரு பாஸ்டா, அவர் எங்க போவார்? ஆசாரியனுக்கு என்ன வேலைன்னா, அவங்களுக்கு வேலை என்னது? தேவாலயத்துல போய் ஆண்டவருக்கு ஆராதனை பண்ணணும். இதுதான் வேலை. இந்த வேலை தான் ஆசாரியனுக்கு வேலை. ஆனா இங்க ஒருத்தர் புத்துயிரா இருக்கான். அவனை வந்து பார்க்கல, அவன் அடிபட்டு கிடக்கான். பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு அவன் யாராவது பார்த்துப்பான்னு போயிட்டான். விசாரிக்கல. அவனுக்கு என்ன தேவை, அந்த தேவைகளை சந்திக்கல. உண்மையான ஒரு ஊழியக்காரர் எப்படி இருப்பாங்க? அதாவது நம்ம எல்லாரும் இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறதெல்லாம் தவறுன்னு சொல்ல முடியாது, தவறுன்னு சொல்லல. ஆனா ஆலயத்தை காட்டில ஒரு முக்கியமான ஒண்ணு, நம்ம பக்கத்துல ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லையோ இல்ல ஒருத்தருக்கு கஷ்டத்துல இருக்கு, அவங்களுக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். அதை காட்டிலும் மேலானது ஒண்ணுமே கிடையாது. நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு, அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யாமல், அக்கம் பக்கத்துல அடிக்கப்பட்டிருக்கிறோம் அவங்களுக்கு விசாரிக்காமல், நம்ம என்னதான் ஜெபம் பண்ணாலும் சரி, என்னதான் ஆராதனை பண்ணாலும் சரி, எவ்வளவு ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணாலும் சரி, அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அக்கம் பக்கத்துல வீட்டிலே உடம்பு சரியாம இருப்பாங்க, அவங்கள கூட விசாரிக்க மாட்டாங்க. சர்ச்சைக்கு போகணும். எங்க போகணும்? சர்ச்சைக்கு போகணும். ஏன்? அவங்களை விசாரிச்சுட்டு அவங்களுக்கு தேவைய சந்திச்சுட்டு அதுக்குள்ள போலாமே சர்ச்சைக்கு. நீங்க அப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ளவங்க நிறைய இருக்காங்க. அப்படிலாம் பரிசுத்தமா ஆண்டவர் கேட்கல. அவ்வளவு பரிசுத்தம் நமக்கு தேவையில்லை. நம்ம கூட பக்கத்துல இருக்கிறவர்கள் உடம்பு சரியில்லாம விசாரிக்கணும். இல்ல அவங்களுக்கு ஏதாவது உதவி கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க ஏதாவது உதவி செய்தாதான் முடியும்னா உதவி செய்துதான் போகணும். அதெல்லாம் விட்டுட்டு இவரு நேரம் போயிட்டாரு. எங்க போயிட்டாரு? ஆலயத்துக்கு போயிட்டாரு, ஆராதனை பண்ணுது. அல்லேலூயா. அதனால தேவ ஜனமா இருக்கிற நாம், அதாவது தேவனுடைய கண்ட்ரோலை விட்டு நாம் என்ன செய்யக்கூடாது? வெளியே வரக்கூடாது. நமக்கு ஆண்டவர் நமக்கு நிறைய கட்டுப்பாடு வைத்திருக்கிறார்.
நம்ம இப்படிதான் வாழணும், இப்படிதான் பேசணும், இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் எல்லா காரியங்களும் செய்யணும் சொல்லி ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கார். அதன்படிதான் நம்ம என்ன செய்யணும், செயல்படும். அதை விட்டு நம்ம வெளியே வரக்கூடாது. வலதுபுறமும் இடதுபுறமும் சாய் யோசுவா சொல்லுகிறார், யோசுவாவே நீ வலதுபுறமும் சாயப்படாது, இடதுபுறமும் சாயப்படாது. அப்படி நீ சாயாமல் இருந்தாதான் மோசையோடு கூட நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் இந்த சைடு சாய்வேன், இந்த சைடு சாய்வேன், என் இஷ்டத்துக்கு நான் அப்படி போய்ப்பேன் இப்படி போய்ப்பேன் போனா ஆண்டவர் ஒண்ணுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. அதனால தேவனுடைய கண்ட்ரோல்ல இருங்க. நாம் யாருடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். ராஜ்யத்தை விட்டு நாம் என்ன செய்யக்கூடாது, வெளியில போகக்கூடாது. என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு வெளியே போகக்கூடாது. பணத்துக்கு இன்னைக்கு நிறைய பேர் பணத்துக்காக ஏன் தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு பணத்தை தேடி போகிறாங்க. பணத்தை தேடி போகிறதுனால பெரிய நஷ்டம். பண ஆசை எல்லா தீமைக்கும் தெரியுமா? இந்த வசனத்துக்கு எல்லாம் தெரியுமா? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற என்னது? பண ஆசை. இங்க நிறைய பேர் பணம் 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 பணங்கிறாங்க. அது பெரிய ஆபத்து. இருக்கிறதுலே மோசமான ஒரு ஆபத்து என்னது? பண ஆசை. இந்த ஆசை நமக்கு தேவையில்லை. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற நமக்கு பண ஆசை என்கிற அந்த ஆசையே இருக்கக்கூடாது. இது எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது. அல்லேலூயா. குடும்பத்துல தீமைகள் வருதுன்னா காரணம் பண ஆசை. பண ஆசை நமக்கு வேண்டாம். நமக்கு இருக்கிறது போதும். இருக்கிறது 3 நேரம் சாப்பாடு கிடைக்குதா, நல்லா உடுத்ததுக்கு நல்ல வஸ்திரம் கிடைச்சிருக்கா, அது போதும். தங்குவதற்கு ஒரு இடம் கிடைச்சிருக்கா, அது போதும். அதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? ஏதோ நம்ம கொஞ்சம் வேலை அதிகமா கொடுத்தா அந்த வருமானத்தை வாங்கி கொஞ்சம் நம்ம பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சேர்த்து வைக்கணும். அவ்வளவுதான். அதிகமா ஆசைப்படக்கூடாது. அல்லேலூயா. அதனால தேவனுடைய ஆளுகையை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, வெளியே வரக்கூடாது. அந்த ஆளுகைக்குள்ளாக நாம் இருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பாதுகாப்பு உண்டு, நமக்கு சந்தோஷம் உண்டு, நிம்மதி உண்டு. தேவனுடைய ஆளுகையை விட்டு வெளியில வந்தாச்சுன்னா நமக்கு சந்தோஷம் போயிடும், நிம்மதி போயிடும், எல்லாமே போயிடும். அல்லேலூயா. பிசாசுடைய கையில அகப்பட்டோம். அதனால டெய்லி என்ன செய்யுங்க, டெய்லி ஜெபம் பண்ணுங்க. எனக்கு வேலை இருக்கு, எனக்கு அங்க போகணும் இங்க போகணும், உட்காந்து ஒரு 2 நிமிஷம் உட்காந்து ஜெபம் பண்ண முடியாதா? டெய்லி எழுந்து 2 நிமிஷம், ஆண்டவரே இந்த நாள் எனக்கு ஜீவனை கொடுத்தீரப்பா, இந்த நாள் முழுவதும் உம்முடைய சித்தத்தின்படி என்ன நடத்துங்க. அவ்வளவுதான். ஒரே ஒரு வார்த்தை. ஆண்டவர் சொல்றாரு, ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். உயிரோட இருந்தா. அல்லேலூயா. அதனால இந்த ஒரு வார்த்தை தான். ஆண்டவர் பாதத்துல உட்கார்ந்து காலையில எழுந்தவனே, ஆண்டவரே இந்த நாள் எனக்கு ஜீவனை கொடுத்தீங்கப்பா, அதற்காக உனக்கு நன்றி. இந்த நாள் முழுவதும் உங்களுடைய சித்தத்தின்படி என்னை நடத்துங்க. இந்த ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ண முடியாதா? டெய்லி ஜெபம் பண்ணுங்க. டெய்லி ஜெபம் பண்ணாம இருக்காதுங்க. அப்புறம் டைம் கிடைச்சா நல்லா ஜெபம் பண்ணலாம். அதிக நேரம் கூட உட்கார்ந்து ஜெபம் பண்ணலாம், அது தப்பு கிடையாது. ஆனா ஜெபம் பண்ணாம மாத்திரம் இருக்காது. அல்லேலூயா. வீட்டுக்கார்ட்ட பேசாம இருக்க முடியுமா? வீட்டுக்காரர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நம்ம கூட வீட்டுக்காரர் இருக்காருன்னா வீட்டுக்காரர் கூட பேசாம இருக்க முடியுமா? மனைவி இருக்கானா மனைவி கூட பேசாம இருக்க முடியுமா? முடியாது. அதே போலதான் டெய்லி ஆண்டவர் கூட பேசாம இருக்க கூடாது. டெய்லி பேசுறதுதான் ஜெபம். ஜெபம்னா என்னது? பேசுறது. டெய்லி ஆண்டவர் கூட பேசுங்க. இதுதான் ஆண்டவர் கேட்கிறார், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவரோட பேசினால் ஆண்டவர் செய்ய மாட்டாரு, உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அதனால பிள்ளைகள் கூட சில பேர் கணவன் கூட பேசாம வைராக்கியமா இருக்கிறாங்க, மனைவி கூட பேசாம இருக்காங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. தப்பு, அது பெரிய தப்பு. மனைவி கூட எல்லாம் பேசாம இருக்கக்கூடாது, பேசணும். ஏனென்றால் அவன் நம்முடைய சரீரம். யாருடைய சரீரம்? மனைவி புருஷனுடைய சரீரம், புருஷன் மனைவியினுடைய சரி. இருவரும் ஒரே சரீரமா இல்லையா? ஒரே சரீரமா இல்லையா? அப்ப ஒரே சரீரமா இருக்கிற நீங்க பேசாம இருந்தா அப்ப உங்களுக்கு நீங்களே பகையாளி. அதெல்லாம் புருஷனும் மனைவியும் பேசாம இருக்க கூடாது. என்னதான் சண்டை வந்தாலும் சரி, எவ்வளவுதான் பிரச்சனை வந்திருந்தாலும் சரி, நாம என்ன
செய்யக்கூடாது, பேச வேண்டும். அவங்க இடத்துல பேசாம இருக்க கூடாது. ஏனென்றால் அது தேவனுடைய கட்டளையா இருக்கிறது. அதற்கு நாம் கீழ்ப்படியும் போது நமக்கு நடக்காத ஆசீர்வாதம் நிச்சயமாகவே நடக்கும். அது கூட நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடை. அது தெரிஞ்சுக்கோங்க. அல்ல, கணவன் மனைவினா கொஞ்சம் பிரச்சனை வரதான் செய்யும். கணவன் ஒரு மாதிரி தான் இருப்பாரு, மனைவி ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. இல்ல குடு பேசத்தான் செய்வாங்க. அதெல்லாம் எடுக்கக்கூடாது, பெருசா எடுக்கக்கூடாது. அந்த நேரத்துல சண்டையை விட்டுறணும். விட்டுட்டு மறுபடியும் என்ன செய்யணும்? நான் பேசவே மாட்டேன்னு சொல்லி வைராக்கியமா இருந்தா நஷ்டம் உங்களுக்கு தான். நஷ்டம் யாருக்கு? யாருக்கு? பேசாம இருக்கிற அந்த கணவன் மனைவி தான் நஷ்டம். அந்த நஷ்டம் எங்க கொண்டு விடுன்னு அவங்களுக்கு தெரியாது. அதுக்குள்ளே பேசிடுச்சு. ஒருவேளை அப்படி பேசாம இருந்தா இன்னைக்கு போய் பேசிடுச்சு. கணவன் மனைவி பேசாம இருக்க கூடாது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு நாம யாரு தெரியுமா? அதாவது அது தெரியுமா? ஆண்டவருக்கு நீங்களாம் யாரு? நீங்களானே யாரு? மனைவி. ஆண்டவர் நம்ம கூட பேசாம இருந்தா நமக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்குமா? இருக்காது. ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்குது. அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதே போலதான் நம்ம வீட்டுக்காரரும், அதே போலதான் நம்ம மனைவி. பேசு, பரவாயில்ல, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம், நம்ம பேச விட்டுட்டோம், பரவாயில்ல, இனியாவது பேசி சந்தோஷமா இருப்போங்க. அல்லேலூயா. அதனால கணவன் மனைவியா இருக்கிற நாம் ஒரே சரீரமா இருக்கிறதுனால பேசித்தான் ஆக வேண்டும். இது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம் தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யம். ஆண்டவரோடு டெய்லி என்ன செய்யணும்? அனுதினமும் பேசணும். பேசாம மட்டும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய கண்ட்ரோலை விட்டு போகாதீங்க. ஆண்டவருடைய கண்ட்ரோலை விட்டு போகாதீங்க. ஆண்டவருடைய கண்ட்ரோலை விட்டு போயிட்டீங்கன்னா கல்லர் கோயில் அகப்பட வேண்டும். பிசாசுடைய கையில அகப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனாலதான் டெய்லி ஆண்டவரோட பேசுங்க. உங்களால எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் பேசுங்க. ஒரு வசனம் சொல்லுது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருக்க ஜெபம் பண்ணுங்க. 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. தசமமாக எத்தனை பேர் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. அதாவது தசமமான என்ன அர்த்தம் தெரியுமா? 10ல 1 பங்கு. 10ல 1 பங்கு. அதே போலதான் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். அந்த நேரத்துல தசமமாக நம்ம கொடுக்கறோமா? காணிக்கையில ரூபாயில தசமமாக கொடுத்துருந்தோம், நல்ல விஷயம். ஆனா டைம் 24 மணி நேரம் இருக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? அப்போ அந்த 24 மணி நேரத்துல ஒரு பங்கு எடுங்க. ஒரு பங்கு எடுத்த இடத்துல 2.5 மணி நேரம் ஆகுது. நம்ம சர்ச்சில் 2 மணி நேரம் தான் ஆராதனை. அதுக்கு மேல பண்ண நம்ம குதிக்க ஆரம்பிச்சிருந்தோம். ஆனா 2.5 மணி நேரம் கர்த்தர் என்ன செய்யறாரு? ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா? எதுக்காக ஜெபிக்கணும்? நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு, பிசாசின் கையில நீங்க அகப்படாம இருப்பதற்காக. அதாவது 1 மணி நேரம் ஆண்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட கேட்கல, 2.5 மணி நேரம் கூட கேட்கல. 1 மணி நேரமாவது உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. என்னோட கூட உட்கார்ந்து பேசுங்க. அப்படி நீங்க பேசும்போது பிசாசுடைய கையை பிடிக்கப்பட மாட்டீங்க. பிசாசுக்கு நீங்கள் தப்பி வைக்கப்படுவீர்கள். பிசாசுடைய காரியங்களுக்கு நீங்க தப்பி வைக்கப்படுவீர்கள். உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருப்பதற்கு ஆண்டவருடைய சமூகத்துல 1 மணி நேரமாக உட்கார்ந்து என்ன செய்யணும்? ஆண்டவரோட கூட பேசிக்கொள்ள வேண்டும். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் இருப்பதற்கு அர்த்தம். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதுன்னா இதான் அர்த்தம். அதனால 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு உட்காருங்க, பேசுங்க. உட்கார்ந்து மனங்க கூட அப்படின்னு பேச வேண்டாம். உட்கார்ந்து உங்க என்ன பிரச்சனை பேசுங்க. இப்போ உங்க கணவர்கிட்ட போய் சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? எப்பா அந்த மூத்த பையன் எப்படி இருக்கான்ப்பா, இளைய பையன் எப்படி இருக்கான், அந்த பொண்ணு இப்படி இருக்கு, என்னப்பா செய்ய, பேசுறமா இல்லையா? அதே போல பேசுங்க ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து. இல்ல உங்க வீட்டுக்காரர், ஆண்டவரே என் வீட்டுக்கார பாருங்க இப்படிலாம் இருக்காரு பாருங்க, நான் என்ன செய்யறது, இவரை வச்சு நான் எப்படி காலம் தள்ளுவது, அதனால இவரை சரி பண்ணுங்க. இதான் பேசுறது. இப்படி பேசி டெய்லி காணப்படுங்கள். நிச்சயமாகவே தேவன் பிசாசுடைய கையில நீங்க அகப்படாதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப டெய்லி இருந்துச்சுன்னா ஜெபம்மா ஆண்டோட பேசுமா, ஆண்டாமா பேசுங்க. இனிமேல் சும்மா இருக்காதீங்க, நேரத்தை வீணாக்காதீங்க. எவ்வளவு நேரம் கிடைக்கும், நேரம் கிடைக்க இல்லையா? இப்ப எனக்கு கூட அந்த அளவுக்கு நேரம் இல்லை, ஆனா உங்களுக்கு தான் நிறைய நேரம் கிடைக்கும்.
என்னை விட அதிகமா உங்களுக்கு நேரம் கிடைக்கதான் செய்யும். ஒரு சில பேர் வேலைக்கு போறீங்க, வேலையெல்லாம் எடுத்துக்கலாம் உட்கார்ந்து ஜெபம் பண்ண சொல்லல, அதெல்லாம் தப்பு. அது வாரத்துல ஒரு நாள். மற்றபடி நமக்கு காலையில எழுந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம், நைட் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம். நமக்கு கிடைக்கிற நேரத்துல உட்கார்ந்து ஆண்டோட கூட பேசாம மாதிரி இருக்காது. அல்லேலூயா. சரி, எல்லாரும் கண்ணை மூடுவோம். எல்லாரும் அப்படியே கண்ணை மூடுவோம். ஆண்டோடைய ஆளுகையை விட்டு நாம் வெளியே போகாத, தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு, தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள இருக்கிறது. அந்த ராஜ்யத்தை விட்டு நாம் வெளியே போகும் பொழுது பிசாசானவன் நம்மளை தொட்டு விடுவான். பிசாசு நம்மளை தொழுகிறதுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் டெய்லி உம்மோடு கூட உட்கார்ந்து பேச, 1 மணி நேரமாவது உங்களுடைய சமூகத்துல உட்கார்ந்து பேச எனக்கு கிருபை தாங்கப்பா. இயேசுவே, எனக்கு கிருபை தாங்கப்பா. எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். நீங்க கேளுங்க. ஆண்டவரே, டெய்லி நான் உட்கார்ந்து உங்க கூட பேசுறேன்ப்பா. இயேசுவே, அப்படி அதற்கு எனக்கு கிருபை தாங்கப்பா. 1 மணி நேரம் உங்க கூட உட்கார்ந்து நான் பேசுறேன். ஆண்டவரே, எனக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, சரி, எல்லாம் வாயை திறந்து கேளுங்க. நிச்சயமாய் நிச்சயமாய் நீங்க அப்படி ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாய் உங்களுடைய குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். நிச்சயமா நீங்க இந்த நேரத்துல என்ன கேட்டு ஆண்டவரிடத்துல வந்திருக்கீங்களோ அது நிச்சயமாகவே உங்களுக்கு நடக்கும். நீங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான காரியத்தை கர்த்தர் நிச்சயமாக செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருப்போம். எதை நினைத்தோம் கலங்காமல் இப்போதும் சோதரியோம். எதை நினைத்தோம் கலங்காமல் இப்போதும் சோதரியோம். எப்போதும் சோதரியோம். எப்போதும் சோதரியோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே நினைப்பதற்கோ செழிப்பதற்கோ அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கோ செழிப்பதற்கோ அதிகமாய் செய்திடுவார். அதிசயம் செய்திடுவார். அதிசயம் செய்திடுவார். அதிசயம் செய்திடுவார். அதிசயம் செய்திடுவார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருக்கிறோம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருக்கிறோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருக்கிறோம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்ணு மூடி, ஆண்டவரே, அப்பா, அனுதினமும் நான் உங்களுடைய பாதத்தில் உட்கார்ந்து நான் உங்களிடத்துல பேசும்படி எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. இயேசுவே, ஒரு நாள் கூட நான் மிஸ் பண்ண கூடாது ஆண்டவரே. ஒரு நாள் கூட நான் விட்டு விட கூடாது ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பாதத்தில் உட்கார்ந்து கொஞ்ச நேரமாவது உங்க கூட பேசுவதற்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே கண்ணு மூடி ஒப்புக்கொடுங்க. முன்னையிலே சொல்றேன், நீங்க என்னைக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட பேசுறீங்களோ அன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. ஏன்னா கள்ளர் கையில, பிசாசுடைய கையில நீங்க அகப்பட மாட்டீங்க. பிசாசு எப்பொழுதுமே உங்களை அளவைக்கும்படி, உங்களுடைய சமாதானத்தை கெடுக்கும்படி, உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கும்படி, உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கும்படி அவன் எப்பொழுது விழித்துக் கொண்டிருக்கிறான். எப்பொழுது நீங்க அகப்படுவீங்க என்று சொல்லி உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். தேவ ஜனமே, விழித்துக் கொள்ளுங்கள். தேவனோடு பேசுவதை விடாதீங்க. அனுதினமும் தேவனோடு கூட பேசுங்க. தேவனோடு பேசாத நாட்கள் நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம சமாதானத்தை நமக்கு எடுக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க.
ஆண்டவரே இதுவரைக்கும் நான் ஏதோ ஒரு சூழ்நிலையை சொல்லி நான் பேசாம இருக்கேன், மன்னிச்சுக்கோங்க. இனி ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து கொஞ்ச நேரமாவது உங்களுடைய பாதத்தில் உட்கார்ந்து உங்களோடு கூட பேசிட்டான் நான் அடுத்த வேலையை செய்யும்படி எனக்கு கிருபை செய்ய. என்னுடைய குடும்ப காரியங்கள், என்னுடைய வேலை காரியங்கள், என்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் உங்களிடத்துல நான் பேசிட்டு தான் ஒவ்வொரு நாளும் நான் கடக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியே ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் உங்களுடைய குடும்பத்துல பிசாசு உங்க குடும்பத்தை தொட முடியாது. உங்க பிள்ளைகளை பிசாசான தொட முடியாது. பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது. தேவனோடு பேசுகிற பிள்ளைகளோடு பிள்ளைகளுக்கு முன்பாக பிசாசு வந்து நிற்க முடியாது. நீங்க என்றைக்கு பேசலையோ அன்றைக்கு தான் பிசாசு கையில் அகப்பட வேண்டும். அதனால தேவனோடு பேசாம இருக்காதீங்க. டெய்லி பேசுங்க. ஒண்ணு காலையில பேசுங்க, இல்ல மதியம் பேசுங்க, இல்ல இரவு பேசுங்க, இல்ல சாயங்கால நேரத்துல பேசுங்க. தேவனோடு பேசாத நேரங்கள் இருக்கவே இருக்க கூடாது. டெய்லி பேசுங்க. ஒரு தீர்மானம் எடுங்க, ஒரு போர்த்தனையா எடுங்க, பேசுங்க. ஆண்டவரோடு பேசாம மாத்திரம் நிச்சயமா ஒப்பு கொடுத்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உண்மையிலே ஒப்பு கொடுத்த உங்களுக்கு உங்களுடைய தேவைகள் எல்லாம் வச்சு தேவன் நிச்சயமாகவே தருவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதியை தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நிச்சயமாகவே உங்களுடைய தேவைகள் எல்லாம் வச்சு தேவன் தானாகவே சந்திப்பார். நீங்க சாட்சியா இருப்பீர்கள். உண்மையிலே கர்த்தர் அப்படியாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நடத்திபடி கர்த்தர் நிச்சயமாகவே செய்வார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அப்படியாய் கர்த்தர் நடத்துவார். தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி, தொடர்ந்து கர்த்தருடைய சித்தம் நம் மூலமாக வெளிப்படும்படி கர்த்தரே நம்மை நடத்தும்படியாக கர்த்தர் தொடர்ந்து கிருபை செய்வார். ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீ தொடர்ந்து நடத்தி பெரிய காரியம் இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவேன். ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உதவிகளுக்காக. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பியும் இருக்கிறது. நாம் எல்லாரும் கூட அனைவரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமென். எல்லா கைகளை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.